வணக்கம். டீம் ரெட்ரோ இருக்கோம். கோ ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சொன்னாங்க. படத்தில் வந்து மைக்கேல் கேரக்டர் பண்ண வந்து கருணாகரன், ஃபேமஸ் கருணாகரன், அசோசியேட் டைரக்டர்ஸ் பரத், சினி, பவன், ஏடி சூரஜ், சொல்லியிருக்காங்க. ஸோ டீமாக வந்து நாங்கள் எல்லா ஊருக்கும் மதுரை, திருச்சி எல்லாமே போயிட்டு இப்போ கோயம்புத்தூர் வந்து படம் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி இந்த தேட்டர் எபிக் சினிமாஸில், ப்ராட்வே சினிமாஸில் இந்த எபிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் போன படம் டபுள் எக்ஸ்மே வந்து இங்கே பார்த்தோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லேயும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்டுலேயும் வந்து இந்த தேட்டரில் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து ஃபுல் படம் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்து இப்போ தான் வர முடிச்சு வந்து ஒரு படம் பார்த்தோம். அண்ட் வெரி வெரி ஹாப்பி வித் த வே இது வரைக்கும் படம் வந்து May 1 ரிலீஸ் ஆச்சு. அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து வர ரெஸ்பான்ஸ், அந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரீதியாகவும் சரி, படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து எங்கள் மொத்த டீமே வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. சூர்யா சார்லேருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்பயும் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ். தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் எங்கள் டீம் சார்பாக ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சோம். நல்லா போயிட்டு எல்லாருமே ஃபேமிலி, ஜென்ரலாக காலேஜ் பசங்க, இப்போ சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு படத்தில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அதனால் வந்து ஓவராலாகவே வந்து படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். சார் கலெக்ஷனாக வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் சொல்லுவோம். பட் ஆனால் நான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அது வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்டு, கிளைமேக்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியோட எமோஷன் கனெக்ட் ஆகும். அது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கனெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் என்கிட்ட சொல்லும் போது எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரைட்டராகவும் டிரெக்டராகவும் ஹாப்பியாக இருக்குது. நம்ம எழுதி நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த படம் பண்ணி இந்த படத்தை அந்த மாதிரி இல்லை சார், எல்லா படமும் என்னென்னா நம்மளுக்கு ஷூட்டிங் அப்பயும் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை வந்து அதுதானே. அதாவது வந்து ஒரு ஏன்னா இப்போ நம்மளுக்கு அதுவும் எஸ்பெஷலி வித் டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் வந்ததுக்கப்புறம் எத்தனை ரீடேக் வேணால் போகலாம். ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டர், ஈவன் ஸ்மால் ஆக்டர், அதாவது ஸ்மால் ஆக்டர்னா ஸ்மால் ரோல் பண்ணுற ஆக்டராக இருந்தால் கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்ணுறோம். அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி, ஸோ எல்லாமே வந்து என்னென்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட், அட்லீஸ்ட் க்ளோஸ் டு பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருணுன்றது தான், ஒரு ஃபிலிம் கொடுத்துருணும் தான். ஸோ அதனால வந்து இப்போ பார்க்கும்போது வந்து இது நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி இல்லை. மீன் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபில்மை தான் நாங்கள் தேட்டருக்கு கொடுத்தோம். சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு படம் வந்தாலும் அதுக்கான பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லா படத்துக்கும் வருது இல்லை சார். அதனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய படம், நல்ல வரவேற்பு படம், அதுக்கும் ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் அது இருக்குது சார். ஏன்னா வந்து இப்போ ஜென்ரலாக நாங்கள் பார்க்குற வரைக்கும் என்னென்னா ஃபிலிம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் சரி, அப்புறமேட்டு வந்து ஜென்வைனாக வந்து ரிவ்யூவர்ஸாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக பார்க்குறவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்புறம் ஜென்ரலாக வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதே நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அஜெண்டா ஓரியன்டாக இருக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க. ஆனால் இந்த எல்லா குரூப்பையும் தாண்டி தான் எல்லா படமும் வெளியில் வருது, எல்லா படமும் வந்து போய் மக்களை சென்றெடுத்து ஓடணும். ஸோ அது ஒரு வார் மாதிரி தான். இது வந்து எல்லா படத்துக்கும் தான் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கான வரவேற்பு we are happy with the response. அதனால் வந்து இது கண்டிப்பாக வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு டார்கெட்டட் கேம்பெயினிங் அதெல்லாம் வரதான் செய்யும். நான் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணணும். கதை எனக்கு ஒரு கதை தோணி அது வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா பண்ணணும். ஸ்டோரி எப்படி கிரியேட் ஆச்சு? நீங்கள் அவர் மொத்தமாக ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் சார். மொத்தமாக ஸ்கிரிப்ட் வந்து அவர் படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக அதில் வந்து சொல்ல வந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு லவ்வோட கோரும்
ஒரு லாஃப்டரை பற்றின ஒரு டீப்பர் ஒரு அனாலிசிஸும் இந்த வாரை பற்றின விஷயங்கள் எல்லாமே அதுக்கு ஓரளவே கதை பிடிச்சிருந்துச்சு. அதனால ப்ளஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்பும் நிறையா இருந்துச்சு. என்ன சார் புரியல? தெரியல சார். அது வந்து என்னன்னா அதுவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. இல்லை அதான் அது வந்து ஒவ்வொருத்தரோட படம் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப மிக்சராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் சில பேர். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கதையாக உள்ளே போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மோர் ஆஃப் என்டர்டெய்னிங் எலமெண்ட்ஸ், ஒரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் வருது, ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது, அதில் ஒரு மாஸ் எலமெண்ட் இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கீனாக பார்க்குற யாருமே வந்து இது நாகன்ற மாதிரி சொல்லல. அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங்கோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா சாங் இருக்குது, நிறைய ஆக்ஷன் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது வரும்போது மேபி அப்படி சொல்லலாம். பட் ஆனால் அது ஆக்சுவலி அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டெம்ப்ளேட்டாக தான் மாறிடுச்சு. ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆகும் 9 படத்துக்கு அதான் சொல்கிறாங்க செகண்ட் ஹாஃப்ல. அதனால அதுவுமே ஒரு காமன் இதாக தான். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி. இன்னைக்கு நான் 13 வருஷம் ப்ளஸ் பண்ணுறேன் பெரிய ஸ்க்ரீன் வந்து. கலகலப்பு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ். இன்னைக்கு ரெட்ரோ படம் உங்கள் எல்லாரோடையும் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு கார்த்திக் சுப்ராஜ். சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்ம், அவர் எப்பயுமே சூப்பர் பெர்ஃபார்மர். எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபேனாக நான் தான் சொல்கிறேன். என்ஜாய்ட் ரெட்ரோ. மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி தேட்டரில் உங்கள் எல்லாரோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேட்டரில் இன்னும் 2வது வாரம், இன்னும் பல வாரங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இருக்குது சார். நன்றி. இப்போதைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்தோட வெற்றியை வந்து டீமாக வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து அமரன் அது ஒரு ராணுவ பெரிய ஒரு பாகிஸ்தானோட இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது. அதான் சார், அந்த மாதிரி ஒரு கதை வந்து எனக்கு தோணி அதை எழுதுனா கண்டிப்பாக ஆஸ் ஆஃப் நவ் வந்து எனக்கு அந்த ரைட்டாகவே இப்போ கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா நம்ம அதே மாதிரி பேட்டை வந்து அவர் கூட மறுபடியும் ஒரு பண்ணி பண்ணுறதா சொல்லி அவருக்கு கதை சொல்லணும், சொல்லி அவர் கதை பிடிச்சிச்சு தான் பண்ணணும். ஏதாவது இல்லை இது வரைக்கும் பண்ணல. இது வரைக்கும் பண்ணல. இனிமேல் அப்புறம் விது வந்து அவர் கோயம்புத்தூர்காரர் தான். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங். சந்தூரில் வந்து படம் பார்க்குறேன். வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஸ்டீம் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இது ஒரு சீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரொம்ப டேக் வந்தது, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அதாவது இது வந்து 15 minutes ஒரு சிங்கிள் ஷாட் இருக்குது. ரிஸ்க்குலாம் இல்லை, எல்லாமே சேலஞ்சஸ். எல்லா சீன்லேயுமே சில சேலஞ்சஸ் வரும். அது டெக்னிக்கலாகவும் சரி, அது மாதிரி வந்து மற்றபடி ஒரு லாஜிஸ்டிக்ஸாக அந்த மாதிரி நிறையா எல்லா ஒவ்வொரு சீனுமே இருந்துச்சு. அதில் இந்த 15 minutes சிங்கிள் ஷாட் வந்து மொத்தமாக டீமாக அதை பிளான் பண்ணி அதை கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணோம். அது ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு, நல்லா லேர்னிங்காகவும் இருந்துச்சு. முன்னாடி இருந்த படம் இப்போ இந்த படம் ஒரு ஒர்க்கு சவால்கள் அது ஏதாவது புரியல. முன்னாடி இருந்த படங்களையோ இந்த படம் அதாவது ஒரு படம் எடுக்கும்போது மேக்கிங் சவால்கள் அந்த மாதிரி ஏதாவது. அதான் சார், இதில் வந்து லொக்கேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தமானில் போய் ஷூட் பண்ணோம். அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் டீமு, எக்ஸிக்யூஷன் டீம் எல்லாமே இருந்தனால வந்து அது எல்லாமே ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு துலக்கோர் ஒரு ஹார்ட் கோராக ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டன்ட்ஸ் மாதிரி பண்ணணுன்ற மாதிரி இருந்தனால தான் ஹெச்ஆன்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாண்ட்லேருந்து ஒரு மாஸ்டர் இதுக்காக வர. ஸோ ஸ்டண்ட்லாம் எனக்கு ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு, நான் பண்ண பண்ணேன். ஸோ இந்த படத்தில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. சொன்னேன் சார், அவர் கதை ஓகே சொன்னால் பண்ணுவேன், தெரில என்ன பற்றி தான் சொன்னேன்.
நம்மளே சூப்பராக பண்ணுறாங்க சார், ஷார்ட் ஃபிலிம் நிறையா பண்ணுறாங்க. நம்மதுலேருந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸுக்கு போய் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியறது இல்லை. நம்ம ஃபெஸ்டிவல் போவோம், ஃபெஸ்டிவல் அவார்ட் வின் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து தேட்டர்லேயோ அதை வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. அது வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளுமே பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த இரானியன் ஃபிலிம் மாதிரி நம்மளும் படம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு புரியல. அதான் இன்ஃபர்மேஷன் நிறைய அங்கங்கே இருக்குது. சில இதுக்கு வந்து சேவ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதுக்குன்னே தனியாக ஸ்கிரிப்ட் லேப் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கிரிப்டவே பிச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபண்டிங் வாங்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் வந்து அதை அப்ரோச் பண்ணி எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இடையில கொஞ்ச நாள் வந்து தியேட்டருக்கு வந்து சினிமா பார்க்கணும் ஆர்வம் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆகணும், பப்ளிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் ஆர்வம் ஓரளவுக்கு அதிகம். இல்லை அது நம்மளோட இதுலேயே இருக்குல்ல சார். நம்ம வந்து அப்படி தான் வளர்ந்துருக்கோம். எத்தனையோ வருஷமாக நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்தா வளர்ந்துருக்கோம். அது நடுவில் இந்த கொரோனா அந்த மாதிரி டைமில் இருந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் திரும்ப தேட்டருக்கு வரது கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஃபில்மு அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே சார், தேங்க்யூ சார்.